சஷ்டியில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வணங்கலாம். சப்தமியில் பிறந்தவர்கள் இந்திரன் ரிஷிகளை வணங்கலாம். அஷ்டமியில் பிறந்தவர்கள் கால பைரவரை வணங்கலாம். நவமியில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வணங்கலாம். தசமியில் பிறந்தவர்கள் வீரபத்ரனை வணங்கலாம். ஏகாதசியில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணு ருத்ரனை வணங்கலாம். துவாதசியில் பிறந்தவர்கள் பெருமாளை வணங்கலாம். திரியோதசியில் பிறந்தவர்கள் மன்மதனை வணங்கலாம். சதுர்தசியில் பிறந்தவர்கள் காளி தேவியை வணங்கலாம். பௌர்ணமியில் பிறந்தவர்கள் லலிதாம்பிகையை வணங்கலாம். கிருஷ்ணபக்ஷம் பிரதமையில் பிறந்தவர்கள் துர்க்கை அம்மனை வணங்கலாம். துவதியில் பிறந்தவர்கள் வாயு பகவானை வணங்கலாம். திருதியில் பிறந்தவர்கள் அக்னி பகவானை வணங்கலாம். சதுர்த்தியில் பிறந்தவர்கள் விநாயகர் யமதர்மனை வணங்கலாம். பஞ்சமியில் பிறந்தவர்கள் நாக தேவதையை வணங்கலாம். சஷ்டியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வணங்கலாம். சப்தமியில் பிறந்தவர்கள் சூரிய தேவனை வணங்கலாம். அஷ்டமியில் பிறந்தவர்கள் மகாருத்ரன் துர்க்கை அம்மனை வணங்கலாம். நவமியில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வணங்கலாம். தசமியில் பிறந்தவர்கள் துர்க்கை அம்மன் யமதர்மனை வணங்கலாம். ஏகாதசியில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணு சிவபெருமானை வணங்கலாம். துவாதசியில் பிறந்தவர்கள் சுக்கிரனை வணங்கலாம். திரியோதசியில் பிறந்தவர்கள் நந்தி பகவானை வணங்கலாம். சதுர்தசியில் பிறந்தவர்கள் ருத்ரனை வணங்கலாம். அமாவாசையில் பிறந்தவர்கள் காளி தேவி பித்ருக்களை வணங்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய ஆதிகுரு சேனல்